அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் ஆறுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாறை திட்டுகள் அங்கங்கே இருக்கும், பாறைகள். ஆனால் அந்த ஊர்க்காரங்களையே கேட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த பாறை இங்கே தான் இருந்ததா அப்படின்னா, இல்லைங்க நான் சின்ன பையனாக இருந்தப்போ இது இங்கே இருந்ததுங்க அப்படின்னு வேற ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த பாறை மிக உறுதியானது. ஆனால் அந்த ஊரில் இருந்தவர்களை கேட்டால் முன்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் காட்டுகிற இடம் வேறு ஒன்றாக இருக்கும். இப்பொழுது அந்த பாறை இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த பாறையினுடைய அளவும் குறைஞ்சிருக்கும். எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா, அந்த பாறை உறுதியானது தான், திடமானது தான். யாரும் அதை நகுத்தலை. வேற எப்படி அங்கிருந்து இங்கே தள்ளி வந்திருக்கு, அளவு குறைஞ்சிருக்குதுன்னா, மென்மையான தண்ணீர் அதன் பேரில் பட்டு ஓடி 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 பாறையையே நகர்த்தி இருக்கிறது. அவ்வப்பொழுது வருகிற வெள்ளம், அந்த நீர் தொடர்ந்து விடாமல் முயன்று முயன்று அந்த ஆற்று நீர் இந்த பாறையின் உறுதியை கூட கொஞ்சம் அசைத்து பார்த்து அளவையும் குறைத்து இருக்கிறது. இப்படி சொல்லாமா, அந்த நீரினுடைய விடாமுயற்சி தான் மிகப்பெரிய தடை மாதிரி இருந்த பாறையின் எடையும் கொஞ்சம் குறைய வைத்து அது இருக்கும் இடமும் கொஞ்சம் மாறி வைத்து இருக்கிறது. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே அது தேவை. அப்போதான் ஒன்றிலிருந்து இன்னொன்றை நோக்கி நாம் செல்ல முடியும். தொடர்ந்து போராடுவதுன்றது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உலக புகழ்பெற்ற ஓவியர் ஒருத்தர் பிக்காசோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த அமைதி புறா, யாராவது ஒரு பையன் கிளாஸில் ரொம்ப பேசாமல் இருக்கிறான்னு வச்சிங்களேன், பொதுவாக பசங்கன்னா ஏதாவது வாழ்த்தரம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவனுக்கு மற்ற பசங்களாம் வைக்கிற பேர், அவன் பெரிய அமைதி புறா சார், யார்ட்டையும் பேச மாட்டான் அப்படிம்பாங்க. இந்த ஒரு வெள்ளை புறா ஒன்று அதனுடைய மூக்கில் ஆலிவ் இலையை அப்படி கவ்விக்கிட்டு இருக்கிற மாதிரியான அந்த அமைதி புறா, அதை வடிவமைத்தவரே பிக்காசோ தான். அவர் ஏதோ 1-2 ஓவியம் வரைஞ்சவர் அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாதுங்க. மிக கடுமையாக ஆயிரக்கணக்கான ஓவியங்களை வரைந்திருக்கிறார். 1882 சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறார். 12,000 ஓவியங்கள், 27,400 திரைசீலை ஓவியங்கள், இப்படிலாம் அவர் வரைஞ்சிருக்கிறார். அவருடைய புகழ்பெற்ற ஓவியங்கள் நிறைய உண்டு. இருந்தாலும் இந்த கொலாஜ் அப்படின்னு ஒரு ஓவிய வடிவம் இருக்குங்களே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அங்கங்கே அப்படியே துண்டு துண்டு துண்டாக இருக்கும். பல்வேறு சிந்தனைகளை பார்க்கிறவர்கள் மனசில் எழுப்பும். ஒவ்வொரு துண்டும் அப்படியே தனித்தனி காட்சிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அது ஒரு தனி ஓவியமாக இருக்கும். அதை கொலாஜ் அப்படின்னு ஒரு ஓவியத்தில் அது ஒரு பாணி. அப்படி வரைகிற அந்த பாணியை முதலில் அறிமுகப்படுத்தியவரே பிக்காசோ தான். 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 500 ஆண்டு காலம் சிறந்த ஓவியன் யாருமே உலகத்தில் இல்லைன்னு ஒரு நிலையை முதலாக மாற்றியவர் அவர் தான். குவர்னிகான்ற அந்த அவருடைய ஓவியம் இருக்குதே, அது உலக புகழ் பெற்றதுங்க. அது என்ன ஓவியம் அப்படின்னா, இதே மாதிரி கொலாஜ் தான். முசோலினியும் ஹிட்லரும் உலக யுத்தத்தை ஆரம்பித்து முதல்ல வான்வழி தாக்குதல் இருக்குதுங்களே, இன்னைக்கு நடக்குதே இஸ்ரேல் ஈரான், அது மாதிரி வான்வழி தாக்குதலை முதல்ல ஆரம்பித்தது அவங்க தான். அதை குவர்னிகான்ற ஒரு கிராமத்து பேரில் தான் அந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை ஒரு கொலாஜ் ஓவியமாக துண்டிக்கப்பட்ட கைகள், தலைகள், பிஞ்சு குழந்தைகள், இடிந்து போன தேவாலயங்கள், இந்த மாதிரியான துணுக்கு ஓவியங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு கொலாஜாக அதை மாற்றி அதை வைத்தார். அதை பார்த்துட்டு ஒரு இராணுவ அதிகாரி ஒருத்தன் கேட்டான், இது நீங்கள் தானே உருவாக்கினீங்க அப்படின்னு. அப்படி சொல்லியிருக்கிறாரு, இதை உருவாக்கினது நான் தான், ஆனால் இது உருவாகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு இருக்கிறார். என்ன என்றால், இப்படி ஒரு காட்சி பதிவை ஓவியமாக நான் தீட்டி இருக்கலாம், ஆனால் இதை நிஜமாகவே உருவாக்கி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை, மனிதர்களை துண்டு துண்டாக வைத்து வழிபாட்டுக்கு உரிய தேவாலயங்களை எல்லாம் இடிபாடுகளாக மாற்றினீர்கள்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அந்த மனிதனுடைய அரும்பாடு, விடாமுயற்சி தான் மிகப்பெரிய நிலையிலே கலைத்துறையில் கொண்டு போய் அவரை உட்கார வச்சிருக்கு. எக்காலத்திலும் மறக்க முடியாத பிக்காசோ என்கிற அந்த பெரும் கலைஞன் உருவானதற்கு காரணம் அவனுடைய கடுமையான உழைப்பு தான். அதனால் உயர்ந்த நிலைக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய திறமை, ஆற்றல், இது எல்லாத்தையும் தாண்டி தண்ணீர் எப்படி விடாமுயற்சியோடு ஓடி 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 ஓடி
பாறையை கூட வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி வைக்கிறதோ அது மாதிரி தான் மனிதனால் சாதிக்க முடியும். மேற்கு வங்கத்தில்ங்க பாபர் அலின்னு ஒரு பையன், அவனை பற்றின ஒரு தகவல் படித்து பிரமிச்சு போச்சு. என்னென்னா அவனுக்கு 16 வயசு தான். 16 வயசு தான், +2ன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வயசு தானே. அவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிரின்ஸ்பாலாக ஆயிருக்கிறான். ஒருவேளை அவங்க அப்பாவே ஏதாவது ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா இல்லை, ரொம்ப ரொம்ப வறுமையான பின்தங்கின சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவன் குடும்பமும் அப்படித்தான். ஆனால் என்ன செய்கிறான், அங்கிருந்து தினந்தோறும் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சுட்டு வந்து 5 வயசு 6 வயசு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அந்த பிள்ளை திரும்ப மாலையில் வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாத மற்ற பிள்ளைகளெல்லாம் இவங்க வீட்டு திண்ணையில் உட்கார வச்சு தான் பகலில் பாடத்தை படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பாடங்களை எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான் அந்த பாபர் அலிங்கிற பையன். அப்படி சொல்லி கொடுக்குறான்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த ஊரில் நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளுக்கும் பாடத்தை நீ சொல்லி கொடு அப்படின்னு இவன் பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. அந்த அரசு, அந்த கிராம நிர்வாகம் அதை ஒரு பள்ளிக்கூடமாகவே அவன் பாடம் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் இல்லாமல் செஞ்சு கொடுத்து அதற்கு ஆசிரியராகவும் அவனை நியமிச்சிட்டாங்க. அந்த பையனுடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய கர்நாடகத்தினுடைய 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் அந்த பையனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். இதை விட ஆச்சரியம் என்னன்னா, மேற்கு வங்க அரசு அந்த பையனுடைய அந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்தீர்கள்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்களை அரசாங்கமே இலவசமாக வழங்கும், அந்த மாதிரி ஒரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பையனுடைய பள்ளிக்கூடத்தில் போய் உங்கள் பிள்ளைங்களை சேருங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை நாங்கள் கொண்டு வந்து இறக்கிறோன்னு கல்விக்கு ஊக்கம் தருவதற்காக நம்முடைய தமிழக அரசில் கூட பல்வேறு கல்வி வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறாங்களே அந்த மாதிரி. ஆனால் தமிழகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. அது என்ன இருந்தாலும் ஒரு பிற்பட்ட பகுதி. அங்கே ஒரு பையன் பாபர் அலிங்கிறவன் தண்ணீர் ஓடி 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 தடையாக இருக்கிற பாறையை கூட கொஞ்சம் நெகிழ்ந்து போகும்படி, கொஞ்சம் அளவு குறைந்து போகும்படி செய்வது மாதிரி தான் இந்த பையனுடைய விடாமுயற்சி தான் அறியாமை என்கின்ற அந்த பிள்ளைகளிடத்திலே இருந்த, அந்த பகுதியில் இருந்த தடைக்கல்லை இவன் உள்ளத்திலே ஊறிய அந்த ஈரம்தான், தண்ணீர் தான், அன்பு என்னும் கருணை வெள்ளம்தான் அந்த கல்லையே, அறியாமை கல்லையே கொஞ்சம் நகர்த்துவதற்கு பெருமுயற்சி எடுத்திருக்கிறது. அப்போ எதை வேண்டுமானாலும் யாரும் சாதித்து விடலாம், சூழலை குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது, இது இல்லை அது இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. கலைத்துறையில் ஒரு பிக்காசோவும் கல்வித்துறையில் ஒரு பாபர் அலியும் சாதிக்கிற பொழுது நம்மளும் நானும் சாதிக்க முடியாதா என்ன? முயன்றால் எதுவும் முடியாதது இல்லை என்பதை மனதுக்குள் ஆழமாக வரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வெற்றி என்னும் கிரீடத்தை யாரும் தரித்து கொள்ள முடியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.